வணக்கம். இன்னைக்கு எத பத்தி பேச போறேன்னா, போன வாரம் ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். பைரவி மூவி பத்தி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பைரவி மூவி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஆ தலைவர் தனியா அவர் ஒரு ஹீரோவா பண்ண ஃபர்ஸ்ட் படம் பைரவி தான். ஸோ இது நம்மளுடைய கலைஞானம் அவர்கள் அவரே அவர் ஸ்டோரி ரைட்டும் பண்ணியிருந்தாரு. அவரே ப்ரொடியூஸும் பண்ணியிருந்தாரு. ஸோ அவருடைய படத்துல இவர் தனியா லீடா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி இருந்த தலைவருடைய படங்கள்லாம் பார்த்து இவரை பார்த்து இம்ப்ரெஸ் ஆகி அவருடைய ஸ்டைல்ல இம்ப்ரெஸ் ஆகி இவரால தான் இந்த ரோலை கரெக்டா பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி இவரை பண்ண வச்சு எடுத்த படம் தான் பைரவி. இது நம்மளுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ பைரவி படத்தை பத்தி யார் யார் என்னென்ன கமெண்ட் சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். அது கூடவே சேர்த்து நம்மளுடைய கருத்துக்களையும் பகிர்ந்துக்கலாம். ஃபர்ஸ்ட் பிரபாகர் சார் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வணக்கம் சிஸ்டர், எனது பார்வையில் பைரவி கலைஞானம் அவர்களால் தலைவரை கதாநாயகனாக்கிய படம். அதாவது சொன்ன கலைஞானம் அவர்களை கதாநாயகனா தனி லீடா, அதாவது இது வரைக்குமே ரெண்டு பேர் சேர்ந்து இல்லை மூணு பேர் சேர்ந்து அந்த மாதிரி லீடா பண்ணக்கூடிய படங்கள்லாம் நடிச்சிருந்தாங்க. இந்த படத்துல தான் ஃபர்ஸ்ட் தனி லீடா தலைவர் பண்ணியிருந்தாரு. தானு அவர்களால் சூப்பர் ஸ்டார் பட்டத்தை பெற்று தந்த படம். சாண்டோ சின்னப்பா தேவர் ஐயாவே கலைஞானம் சாரிடம் ரஜினியிடம் 2 படத்துக்கு கால் ஷீட் வாங்கி கொடுப்பா என்று கேட்க வைத்த படம். கையில்லாமல் நடித்த படம் முள்ளும் மலரும், கால் இல்லாமல் நடித்த படம் பைரவி. அந்த கட்டக்கால மாட்டிக்கொண்டு நடக்க பழகிக்கிட்டு நடந்துக்கிட்டே ஒரு சிரிப்பா இருப்பாருங்க, அங்கே தெரிவார் சூப்பர் ஸ்டார். நண்டூறுது நரியூறுது பாடல் பெரிய ஹிட், என்ன பெர்ஃபார்மன்ஸ், தலைவருக்கு பெரிய டர்னிங் பாயிண்ட் இந்த படம் பைரவி, நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது நண்டூறுது நரியூறுது அப்படின்னு இது தங்கச்சி சென்டிமெண்ட்ல ஒரு படம். இதுல ஒரு அந்த தங்கச்சி மாதிரியே குழந்தைங்கள, சின்ன வயசுலயே தங்கச்சி இழந்துருவார். ஸோ அந்த வயசு குழந்தைங்களை பார்க்கும் போதெல்லாம் இவருக்கு தங்கச்சி ஞாபகம் வரும். ஸோ அப்படி அங்கே விளையாண்டுட்டு இருக்கக்கூடிய ஒரு குழந்தைய கூப்பிட்டு வச்சு கொஞ்சிட்டு இருப்பாரு. ஸோ அப்போ தங்கச்சி ஞாபகம் வரும் பொழுது அந்த சோகமான பாடல், அந்த நண்டூறுது நரியூறுது அப்படிங்கிறது தங்கச்சி நினைச்சு பாடக்கூடிய ஒரு சோகமான பாடல். அதே மாதிரி அந்த கட்டை கால் வாங்கி மாட்டும் போது வரைக்கும் கால் இல்லாம கஷ்டப்பட்டு இருக்கும்போது, நடக்க முடியாம கஷ்டப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆளு அந்த ஒரு கட்டை கால் கிடைச்சது அப்படின்னா இந்த அளவுக்கு சந்தோஷப்படுவாங்க. அந்த சோகத்திலேயே ஒரு சந்தோஷம் அப்படிங்கிறது அப்படி அவ்வளோ ஒரு எனக்கு கால் கிடைச்சிடுச்சு அப்படிங்கிற மாதிரியான ஒரு சந்தோஷமான ஒரு சிரிப்பு அதுல வரும். அந்த இடத்துல சோகமும் இருக்கும், அதே நேரத்துல சந்தோஷமும் இருக்கும். அந்த சிரிப்பை தான் இவர் சொல்லியிருக்காங்க, அங்க தெரிகிறாரு சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கரெக்டு தான். அண்ட் அடுத்ததாக நம்மளுடைய ரஜினி மலீஸ்வரன் சார் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வணக்கம் சகோதரி, பைரவி திரைப்படம் அண்ணன் தங்கை கதை அம்சத்தை கொண்டது. கிராமத்து படம். தலைவர் பெயர் மூக்கையன். அவர் அப்பா ஒரு குடிக்காரர். தங்கை பைரவியின் பசியை போக்க அப்பா வைத்திருந்த ₹1 பணத்தை எடுத்து சாப்பாடு வாங்கி கொடுப்பார். அது அவங்க அப்பாவுக்கு தெரிந்து சண்டை அண்ணன் தங்கை இருவரும் வீட்டை விட்டு தப்பித்து ஓடுவார்கள். படகில் ஆற்றை கடக்கும் போது தன் தங்கை பைரவி ஆற்றில் விழுந்து காணாமல் போய்விடுவார். இவர் ராஜலிங்கம் எனும் பண்ணையாரிடத்தில் வேலையாளாக இருப்பார். பண்ணையார் செய்யும் தப்புக்கு இவர் தண்டனை வாங்குவார். ஏனென்றால் ராஜலிங்கம் அவங்க அம்மா அவர்கள்தான் பசியால் துடித்த தன்னை காப்பாற்றுவார். அந்த நன்றி விசுவாசத்திற்காக பண்ணையார் செய்யும் தவறுகளை தான் ஏற்றுக்கொள்வார். இது என்ன அப்படின்னா, ஒருத்தர் நம்ம உசுரை காப்பாத்துறாங்க அப்படிங்களா, அவங்களுக்கு எவ்வளவு விசுவாசமா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை காமிச்ச ஒரு படம். அந்த அளவுக்கு இருந்திருக்காங்க அந்த காலத்துல. இப்பெல்லாம் அப்படி கிடையாது. என் லைஃப்லயே நிறைய நடந்திருக்கு. நான் சாப்பாடு போட்டவங்களே கடைசியில நம்ம காலை வாரி விட்டு நம்ம முதுகுல குத்திட்டு போறதெல்லாம் லைஃப்ல நடந்திருக்கு. இவங்க இப்படி பண்ணுவாங்களா அப்படிலாம் நம்மளால எதிர்பார்த்திருக்க மாட்டோம். அந்த மாதிரிலாம் நடந்திருக்கு. ஸோ அந்த காலத்துலலாம் அப்படி கிடையாதுல்ல. ஒருவேளை சாப்பாடு போட்டாலும் அவங்களுக்கு உண்மையா இருக்கணும், உப்பு போட்ட வீட்டுக்கு தப்பு செய்யக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் அப்ப சொல்லி வச்சிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் அந்த காலம். இப்பெல்லாம் அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸ்ரீபிரியா அவர்கள் பவுனு என்ற பெயரில் நடித்திருப்பார். அவர் தலைவரை திருத்த பார்ப்பார். அப்படியே பேசி இருவருக்கும் காதல் மலரும். சுருளிராஜன், ஸ்ரீகாந்த், பஞ்சாட்சரம் மாணிக்கம் என்ற பெயரில் நடித்திருப்பார்கள். அவர்கள்தான் பைரவியை ஆற்றில் இருந்து காப்பாற்றி தன் தங்கையாக வளர்ப்பார்கள். ஸ்ரீகாந்த் இல்லை, அங்க அவர் பேர் சுத்திரனமோ ஒரு பேர். அவரு தான் இந்த மாணிக்கமா நடிச்சிருப்பாரு.
ஸ்ரீகாந்த் வந்து ராஜலிங்கம் அவங்க பேர். அவங்க மேபி அதை கொஞ்சம் மாற்றி போட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே பரவாயில்ல. சுருளிராஜனும் அவங்களுக்கு தம்பியா ஒருத்தர் நடிச்சிருப்பாங்க. அவங்க தான் போய் அந்த தங்கச்சி கேரக்டர் அவங்கள காப்பாற்றிட்டு வருவாங்க. ஏற்கனவே அவங்களுக்கு ஒரு தங்கச்சி இருந்து செத்து போயிருக்கும். ஸோ அந்த மாதிரியே ஒரு பொண்ணு ஆற்றுல அடிச்சுட்டு வருது அப்படின்னு பார்த்தோன்னே அவங்க தங்கச்சி ஞாபகத்தமாக அந்த பொண்ணை வந்து தூக்கி வளர்ப்பாங்க. அவங்களுக்கு அவங்க தங்கச்சி பேரை தான் வச்சுருப்பாங்க. ஆக்சுவலி வந்து தலைவர் வீட்டில் வச்ச பேர் வந்து பைரவி அப்படின்னு வச்சு வளர்த்துருப்பாங்க. பட் இவங்க ஆற்றுலேருந்து தூக்கிட்டு வந்தோடனே இவங்க தங்கச்சி இறந்து போயிருப்பாங்களே அவங்க பேர் பாக்கியம். ஸோ பாக்கியம் அப்படின்னு சொல்லி தான் வந்துட்டு அந்த பொண்ணை வந்து வளர்த்துவாங்க. ஸோ அதெல்லாம் வந்துட்டு அந்த இதில் வரும். அதாவது இது வந்து நான் ஆற்றுலேருந்து எடுத்த வளர்த்த பொண்ணு, அந்த பொண்ணு பேர் என்னெல்லாம் எங்களுக்கு தெரியாது. பேர் ஆமாம் ஒரிஜினல் பேர் பைரவி, நாங்கள் வந்து பாக்கியம்னு பேர் வச்சு கூப்பிட்டோம். ஏன்னா எங்களுக்கு ஒரு தங்கச்சி இருந்தது செத்து போயிடுச்சு. ஸோ அது ஞாபகார்த்தமாக அது பேரை வந்து இந்த பொண்ணுக்கு வச்சு வளர்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதில் சீன்லாம் வரும். ஸோ அதுதான். அதுக்கப்புறம் வந்து அங்கே பைரவி பெயர் பாக்கியம், மாணிக்கம் ராஜலிங்கத்தின் தங்கையை விரும்புவார். அங்கே பைரவியின் பெயர் பாக்கியம், அதாவது பைரவியின் பெயர் இப்போ நான் சொன்னேன்ல அந்த கதை தான். ஸோ ராஜலிங்கத்தின் தங்கையை விரும்புவார். மாணிக்கம் வந்து அவங்க வில்லனோட சிஸ்டர், அவங்கள தான் வந்துட்டு இது பண்ணுவாங்க. பெண் பார்க்க அண்ணனும் தங்கையும் மாட்டு வண்டியில் போவார்கள். இடையில் அச்சாணி கலந்துவிடும். தங்கையை அங்கேயே இருக்க சொல்லிவிட்டு அச்சாணி செய்ய போய்விடுவார். அப்போது கரும்பு வெட்டி சாப்பிட்டு கொண்டிருப்பார் பாக்கியம். தன் தங்கை பைரவிதான் என்று தெரியாமல் மூக்கையும் ஒரு அறையில் பூட்டி விடுவார். அங்கே உள்ளே ராஜலிங்கம் இருப்பது தெரியாது. அவர் பாக்கியத்தை கெடுத்து விடுவார். பிறகுதான் தெரியும் தன் முதலாளி கெட்டவர் என்று. ஹாஸ்பிட்டல் சென்று பார்ப்பார். அங்கே வளர்த்த அண்ணன்கள் பேசுவதை கேட்ட பிறகுதான் தெரியும் காணாமல் போன பைரவிதான் இந்த பாக்கியம் என்று. தன் தங்கை தன்னாலேயே கெட்டுவிட்டாள் என்று தன் முதலாளியிடம் போய் திருமணம் செய்யுமாறு கேட்பார். தன் முதலாளி நல்லவர் போல் நடித்து சரி என்று சொல்லிவிட்டு பிறகு போலீஸில் பிடித்து கொடுத்து விடுவார். பிறகு ஜெயிலிலிருந்து தப்பித்து வந்து ராஜலிங்கத்தை பழிவாங்க நினைப்பார். இடையில் வளர்த்த அண்ணன் மாணிக்கம் தன் தங்கையை நிலைக்கு ஆளாக்கியது மூக்கையன்தான் என்று பழிவாங்க துடிப்பார். அவரை கட்டி போட்டு சுடுகாட்டில் குழி வெட்டி உயிரோடு புதைக்க நினைப்பார். அப்போது இருவருக்கும் சண்டை. மாணிக்கம் அவங்க அண்ணன் வந்து சண்டையை நிறுத்தி, நீ பைரவி அண்ணன் என்றால் இதில் எந்த துணி பைரவி துணி என்று கண்டுபிடிக்க சொல்ல. அதாவது சின்ன வயசுல அவங்க காணாமல் போகும்போது எந்த ட்ரெஸ் போட்டிருந்தாங்கன்னு கண்டுபிடி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அதை வந்து கண்டுபிடிப்பார். கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் இவன் தான் ஒரிஜினல் நல்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் தான் நம்புவாங்க. ஸோ அந்த சீன் அது. ஸோ கண்டுபிடிக்க சொல்வார். தலைவர் சரியாக எடுத்து விடுவார். பிறகுதான் தெரியும் பைரவியோட உண்மையான அண்ணன் மூக்கையன் என்று. பிறகு இருவருமே சமாதானமாகி உன் தங்கையை கொன்றவனை பழிவாங்க நினைப்பவர்கள். மாணிக்கம் திருமணத்தை நடத்தி வைப்பார். அப்போது சண்டையில் தான் இடது காலை இழந்து விடுவார். பவுனு தன் நகை எல்லாவற்றையும் விற்று கட்டக்கால் வாங்கி கொடுப்பார். பிறகு பைரவி அம்மன் கோவில் திருவிழாவில் ராஜலிங்கத்துக்கும் மூக்கையனுக்கும் மலை மீது சண்டை நடக்கும். அப்போது தலைவர் கட்டைக்கால் கழண்டு விழுந்து விடுவார். அவர் தலைவரை கொல்ல நினைப்பார். தலைவர் தன் கட்டைக்காலை எடுத்து ராஜலிங்கத்தை கொன்று விடுவார். பவுனும் ராஜலிங்கத்தின் கூட இருந்தவரை கொன்று விடுவார். பிறகு இருவரும் கைதாகி விடுவார்கள். இதுதான் கதை. சகோதரி இதில் நடித்தவர்கள் அனைவருமே அற்புதமான நடிப்பை வெளிப்படுத்தி இருப்பார்கள். காதல் காமெடி எல்லாமே கலந்த கதை. பாடல்கள் அனைத்தும் அற்புதம். குறிப்பாக நன்னூறுது நரியூறுது இந்த பாடலில் தலைவர் அற்புதமாக நடித்திருப்பார். நானும் அழுது விட்டேன் அந்த பாடலுக்கு. கட்டப்புள்ள குட்டப்புள்ள பாடல் சூப்பர். வாழ்க தலைவர் புகழ், வாழ்த்துக்கள் சகோதரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவ்வளோதாங்க படம். அதாவது என்ன அப்படின்னா இதில் எல்லாமே இருக்கும். இந்த படத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஒரு லவ் சீன் இருக்கும். அது மாதிரி ஒரு முதலாளி, அதாவது கெட்ட ஒரு முதலாளி கிட்ட ஒரு நல்ல ஒரு வேலை ஆட்கள் வந்து மாட்டிக்கிட்டு எப்படி முழிக்கிறாங்க அதை காமிச்சிருப்பாங்க. அது மாதிரி கோவம், என் தங்கச்சி இப்படி பண்ணிட்டே அப்படின்னு கோவம், பழி வாங்குறது எல்லாமே இந்த கதையில இருக்கும். அது எப்படி இப்படி ஒரு கதையை வந்து அழகா வந்து கிரியேட் பண்ணாங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு யோசிச்சிருக்காங்க பாருங்க. ஸோ இது வந்து என்ன அப்படின்னா கடைசியில் அந்த காலத்துலலாம் வந்துட்டு கிளைமேக்ஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஒரு ஒரு மாதிரி பேட்டர்ன்ஸ் எல்லாம் இருக்கும். அதாவது என்ன அப்படின்னா இப்போ வந்து ஹீரோ வந்து ஜெயிலுக்கு போயிட்டா அந்த ஹீரோயினும் ஜெயிலுக்கு போயிடுவாங்க. ஹீரோ செத்து போயிட்டா ஹீரோயினும் செத்து போயிடுவாங்க. அதே மாதிரி 2 ஹீரோயின் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஹீரோயின் செத்து போயிடுவாங்க. கடைசியில் இன்னொரு ஒரு ஹீரோயின் தான் வந்துட்டு ஹீரோ கூட செய்வாங்க. ஸோ இந்த மாதிரி பேட்டர்ன்லாம் நிறைய வந்து அப்போது அந்த காலத்தில் கிளைமேக்ஸ் கதையிலலாம் நிறைய வந்துட்டு இருந்தது. ஸோ அதே மாதிரி தான் இதில் வந்து என்ன அப்படின்னா வில்லனை வந்து இந்த தலைவர் கேரக்டர் இவங்க வந்து கொலை பண்ணிடுவாங்க. வில்லன் கூட இருந்த கையால் வந்துட்டு ஹீரோயின் கொலை பண்ணிடுவாங்க. கடைசியில் இவர் போய் ஜீப்ல ஏற போவார். ஜீப்புக்குள்ள இருந்து ஹீரோயின் கையை கொடுப்பாங்க. அது அவர் கையை பிடிக்க போவார். அதோட வந்து கட் பண்ணிடுவாங்க. அவ்வளோதான், சுபம் அப்படின்னு போட்டு முடிச்சிருவாங்க. அது சுபம் கிடையாது, வணக்கம் அப்படின்னு போட்டு முடிச்சிருவாங்க.
அதாவது என்ன அப்படின்னா 2 பேரும் ஒரு இடத்துக்கு போறாங்க அப்படிங்கிறது தான் காமிச்சிருப்பாங்க. அதுக்கு மேல உள்ள கதையெல்லாம் காமிக்க மாட்டாங்க. ஸோ டெய்லி போய் என்ன பண்ணாங்க, ஏது பண்ணாங்க. ஸோ இதுல வந்து என்ன அப்படின்னா நிறைய ட்விஸ்ட் இருக்கும் கதையில. நம்மளுக்கு தெரிஞ்ச ட்விஸ்ட் தான் இருந்தா கூட வந்துட்டு படம் வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கும். ஒரு தடவை இல்ல பல தடவை பார்க்கலாம். இதுல வர பாடல்கள் அது அவங்க சொன்ன மாதிரி அந்த கட்டப்புள்ள குட்டப்புள்ள சாங் அது கூட நல்லா இருக்கும். அது நன்னூறுது நதியுது சாங் அதுவும் நல்லா இருக்கும். அந்த மாதிரி வந்துட்டு எல்லாமே வந்து நல்லா இருக்கும் இந்த படத்துல. அதாவது அந்த நடிகர்களும் அந்தந்த கேரக்டருக்கு கரெக்டா செட் ஆகுவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து படம் ஃபுல்லா வந்து சூப்பரா போயிட்டு இருக்கும். என்ன அப்படின்னா அதுல நிறைய விஷயங்கள் வந்து நம்ம கத்துக்க வேண்டிய விஷயங்கள் இருந்தது அந்த காலத்துல. அது ஒரு தாயை இழந்த ஒரு குழந்தைகள் அவங்க இருக்கும்போது ஒரு தந்தை வந்து பொறுப்பு இல்லாம குடிச்சிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொன்னா அவங்க குழந்தைங்களோட லைஃப் வந்து எந்த மாதிரி ஆயிடுது அப்படிங்கிற ஒரு லைன் வந்து அந்த கதையில இருக்கு. ஏன்னா வந்துட்டு இந்த பைரவி மூக்கையன் இவங்களுடைய அப்பா வந்து கொஞ்சம் பொறுப்பா இருந்திருந்தா இந்த 2 குழந்தைங்களும் ஒரு நல்ல விதமா வளர்ந்துருக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் அதுல இருக்கு. 2வது வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஒரு முதலாளி ஒரு நியாயமான வேலையை செய்ய சொன்னா நீங்க செய்யலாம். அதே வந்துட்டு இல்லீகலா அவங்க வந்து ஏதோ வேலை செய்ய சொல்றாங்க அப்படின்னா அது ஒரு வேலைக்காரனா இருந்தா கூட நீங்க செய்யணுங்கிற அவசியம் இல்லை. அவங்க செய்யறதெல்லாம் பழிய நீங்க தலைமையில போட்டுட்டு வந்துட்டு போலீஸ் ஸ்டேஷன் போய் தண்டனையை அனுபவிக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை அப்படிங்கிறதையும் இதுல வந்து சொல்லியிருந்தாங்க. ஏன் இன்னை வரைக்குமே கூட அந்த நடைமுறை இருக்கு. ஒரு ஆக்சிடென்ட் பண்றது ஒருத்தரா இருப்பாங்க, அங்க போய் பார்த்தா ஸ்டேஷன்ல உள்ள போய் கைதாகி போறவங்க வேற ஒருத்தங்களா இருப்பாங்க. ஸோ இது வந்துட்டு ஒரு படத்துல கூட சொல்லியிருப்பாங்க. அதாவது முதலாளி தான் வந்துட்டு காரை ஓட்டிட்டு வந்திருப்பாரு. அதை வந்து அங்க டிரைவர் வந்து நான் தான் ஓட்டிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணும்போது அது வந்து ஒரு ஹை லெவல்ல இருக்கக்கூடிய ஒரு கார். அது வந்து கியரே கிடையாது. அப்ப கியர் என்ன கியர்ல ஓட்டிட்டு வந்தேன் அப்படின்னு கோர்ட்ல கேள்வி கேட்பாங்க. ஸோ அது வந்து ஒரு படத்துல காமிச்சிருந்தாங்க அந்த சீன். அதாவது முதலாளி செய்யக்கூடிய தப்ப வந்து அங்க வேலை பார்க்குறவங்க தலையில போடுறது, அதை போட்டு பண்றதெல்லாம் ரொம்ப தப்பு. அப்படிலாம் பண்ணக்கூடாது. இப்ப அது இல்லீகலா இருக்கிற பட்சத்துல கண்டிப்பா பண்ணவே கூடாது அப்படிங்கிறது தான் வந்துட்டு இந்த படத்துல வந்து சொல்லியிருக்காங்க. அது இல்லாம விசுவாசம் அப்படிங்கிறது வந்துட்டு அதிகமாவே வந்து இதுல காமிச்சிருக்காங்க. அதாவது சின்ன வயசுல நான் சாக கிடக்குற நிலைமையில ஒரு அம்மா வந்து என்னைய காப்பாத்துறாங்க. ஸோ அந்த அம்மாவுக்கும் அந்த அம்மாவுடைய குழந்தைகளுக்கும் நான் எவ்வளவு விசுவாசமா இருப்பேன் அப்படிங்கிறத வந்துட்டு சின்ன வயசுல இருந்து அங்க வேலை பார்த்து ரொம்ப பெரிய ஆளாகி கல்யாணம் ஆகுற வயசு வர வரைக்கும் கூட வந்துட்டு அந்த முதலாளிக்கு என்னெல்லாம் தேவையோ எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்து எல்லா வேலையும் பார்த்து அவர் வாங்க வேண்டிய தண்டனையெல்லாம் இவர் அனுபவிச்சு இந்த அளவுக்கு விசுவாசமா ஒருத்தர் இருந்திருக்காரு அப்படிங்கிறத காமிச்சிருக்காங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா அண்ணன் தங்கச்சி பாசம். அண்ணன் தங்கச்சி பாசம் அப்படிங்கறத பாத்தீங்கன்னா நம்ம தலைவரோட படத்துல நிறைய படங்கள்ல இந்த தங்கச்சி சென்டிமெண்ட் அப்படிங்கிறது இருக்கும், இல்லைன்னா அம்மா சென்டிமெண்ட் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு தங்கச்சி சென்டிமெண்ட் படத்துலயே வந்துட்டு நிறைய படங்கள் நடிச்சிருக்காங்க. முள்ளு மலரும் போட்டிருந்தாங்கல்ல அந்த மாதிரி ஒரு தங்க ரதத்தில் பொன் மஞ்சள் நிலவு அப்படி ஒரு சாங்கே தங்கச்சி சுத்தி சுத்தி பாடுற மாதிரி. இப்ப ரீசெண்டா அண்ணாத்தை அப்படிங்கிற ஒரு படம். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு தங்கச்சி சென்டிமெண்ட் அப்படிங்கிறது வந்து தலைவர் நிறைய படத்துல வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு ஸ்டார்டிங்கா இருந்தது வந்து இந்த படம் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு முன்னாடி பண்ண அந்த 1000 ஜென்மங்கள்ல கூட வந்து தங்கச்சி சென்டிமெண்ட் இருந்தது. அதை விட இந்த படத்துல இன்னும் டீப்பா வந்து தங்கச்சி சென்டிமெண்ட்டை காமிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லணும். அது சின்ன வயசுலயே வந்துட்டு அதாவது எந்த வயசா இருந்தாலுமே நம்மளுக்கு என்ன தோணும்னா நம்ம பொறுப்புல ஒரு குழந்தை இருக்கு, அந்த குழந்தைய நம்ம காப்பாற்ற முடியாம போனா அது எந்த அளவுக்கு நம்ம மனசை பாதிக்கும் அப்படிங்கறத வந்து இதுல காமிச்சிருக்காங்க. அந்த குழந்தையும் அவங்களும் அதாவது பைரவியும் மூக்கனும் இந்த இதுல ஆத்த கடந்து போகும்போது 2 பேருக்கு கிட்டத்தட்ட ஒரே வயசு தான். இவரும் மூக்கனும் வந்து பெரிய பையனாலாம் இல்ல, சின்ன பையன் தான். அப்படி இருந்து கூட அந்த இடத்துல தன்னுடைய தங்கச்சியை காப்பாற்ற முடியாம போச்சு அப்படிங்கிறது எத்தனை வருஷம் ஆனாலும் அவரால் மறக்க முடியாது அப்படிங்கிறது தான் உண்மை. ஏன்னா வந்துட்டு நம்ம பொறுப்புல இருக்கும்போது என் தங்கச்சியை நான் காப்பாற்ற முடியாம போயிடுச்சு அப்படிங்கிற எண்ணம் வந்து எத்தனை வருஷம் 10 வருஷம் 20 வருஷம் அது 50 வருஷம் 100 வருஷம் ஒரு வேலை வாழ்ந்தா கூட அந்த ஒரு இன்சிடென்ட் வந்து மறக்கவே முடியாது. நம்ம செஞ்சு கொடுத்த ஒரு சத்தியத்தை காப்பாற்ற முடியாமலோ இல்லை நம்ம பொறுப்புல இருக்க ஒரு உயிரை காப்பாற்ற முடியாமலோ போச்சுது அப்படின்னு சொன்னா லைஃப் லாங் நமக்கு நினைவு இருக்கிற வரைக்கும் அது வந்து நம்மளை சாகடிச்சுக்கிட்டே இருக்கும். ஸோ அதை வந்து இதுல காமிச்சிருந்தாங்க. அதை தாண்டி வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா என்னுடைய தங்கைக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா நான் வந்து எப்படி பழி வாங்குவேன். அது யாரா வேணா இருக்கட்டும், அது முதலாளியோ இல்லை என் உசுரை காப்பாத்துனவங்களோட புள்ளையோ யாரா வேணா இருக்கட்டும், என் தங்கச்சி நீ வந்து ஏதோ ஒன்று பண்றக்க அப்படின்னு சொன்னா
உன்னை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு அண்ணன் பொறுப்புல இருந்து பண்ணக்கூடிய ஒரு பாசத்தை வந்து காமிச்சிருக்காங்க. ஒரு அண்ணன் கிடையாது, 3 அண்ணன் இருப்பாங்க இதுல. 3 பேருமே வந்து பாசத்தை காமிக்கக்கூடிய ஒரு அழகான ஒரு அண்ணன் தங்கச்சி கதை அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதுல எல்லாமே இருந்தது. கமெண்ட்ல வந்து அவங்க சொல்லியிருந்த மாதிரி எல்லாமே இருந்தது. ஒரு அழகான ஒரு காதல் கதை இருந்தது, ஒரு அழகான ஒரு அண்ணன் தங்கச்சி கதை இருந்துச்சு. ஸோ இதெல்லாமே சேர்ந்து வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ ரொம்ப பியூட்டிஃபுல்லான கதை, எத்தனை வாட்டி பார்த்தாலும் சலிக்காத ஒரு கதை அப்படின்னே சொல்லலாம். அண்ட் இதுல வந்து முக்கியமான ஒரு சீன் என்னன்னா, அந்த பாம்பு வந்து இப்படி கையில பிடிச்சிட்டு இருப்பாரு. அதாவது போலீஸ்காரங்க வரும்போது போய் ஒளியறதுக்காக மரத்துக்கு பின்னாடி போவாரு. அங்க போய் பார்த்தா அங்க பாம்பு தொங்கிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் என்ன செய்யறது, பாம்பு நம்ம மேல பாயாம இருக்கணும்னா பாம்பை நம்ம கையில பிடிச்சி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து கரெக்டா கையில பிடிக்கும் போது அப்படி படம் எடுத்து நிக்கிறதையும் அதை அப்படி 2 தட்டு தட்டுறதையும் அதை ஒரு சீனா எடுத்து வச்சிருந்தாங்க. ஸோ இன்னைக்கு வரைக்குமே அது வந்து அந்த ஸ்டில் வந்து ரொம்ப ஃபேமஸா இருக்கு. இன்னைக்கும் கூட நிறைய இடத்துல வந்துட்டு தலைவர் கையில அந்த பாம்பை பிடிச்சிட்டு உட்கார்ந்துருக்கக்கூடிய அந்த சீன் வந்து அந்த ஸ்டில் எடுத்து நிறைய பேர் யூஸ் பண்றாங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ அந்த பாம்பை கையில பிடிக்கிறது அப்படிங்கிறத வந்துட்டு ரொம்ப ஸ்டைலா பண்ணது நம்ம ஆள் தான். ஸோ ஸ்டைலுக்கு சொல்ல வேணும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இதுல இருக்கும். அண்ட் ஓவரால் பார்த்தோம்னா எத்தனை வாட்டி பார்த்தாலும் சலிக்காத படம் அப்படிங்கிறதுல பைரவி வந்து எப்பவுமே இருக்கும் அப்படிங்கிறது தான். அடுத்த வீடியோல நம்ம என்ன படத்தை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, இளமை ஊஞ்சல் ஆடுகிறது அப்படிங்கிற ஒரு படத்தை பத்தி பார்க்க போறோம். ஆஸ் யூஷுவல் அதுக்கு முன்னாடி நிறைய படங்கள் நம்மளுடைய தலைவரும் உலகநாயகமும் சேர்ந்து நடிச்சிருக்காங்க. இளமை ஊஞ்சல் ஆடுகிறதுலயும் 2 பேர் சேர்ந்து நடிச்சிருக்காங்க. ஸோ இந்த படத்தை நீங்க பார்த்துருந்தீங்கன்னா அந்த படத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன் சொல்லி போங்க. ஸோ அதெல்லாம் சேர்த்து நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். ஓகேவா? அண்ட் மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். பாய்.